சதி என்ற வழக்கத்தை யாராவது ஒரு பிற்போக்குவாதியோ இந்துத்துவவாதியோ மதவாதியோ கொண்டு வரணும்னு நினைச்சாலும் ஐயோ இது தமிழ்நாடு, பெரியார் இருக்காருன்ற பயம் வருதுல்ல, அந்த பயத்திற்கு அடிப்படையாக இருப்பது பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனைகள். நம்மளாம் எங்க பிறந்திருக்க வேண்டியவங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல பீஃப் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு பீஃப் சாப்பிட்டா உன்னை வெட்டிடுவேன்னு சொல்ற மாநிலத்துல பிறந்திருந்தா சொல்லியிருப்போம் உணவு உரிமை வேணும்னு. தமிழ்நாட்டுல பிறந்ததுனால நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா உண்மையா உணவும் உரிமை தான், உணவு உரிமையும் வேணும். ஒரு நாளும் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. 2 நாள் நியூஸ் பாத்தீங்களா? நியூஸ்லாம் அப்பப்ப பாருங்க. கிருஷ்ணகிரியில, அப்புறம் எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம் யாரு? அண்ணா பல்கலைக்கழகத்துல. அதுல என்ன அண்ணா யூனிவர்சிட்டி என்னோடதா? பாத்துட்டு சிரிக்கிறீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லா இடத்துலயும் என்ன நடக்குது? பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப இது எல்லாமே உனக்கு வாழ்றதுக்கே இந்த மண்ணில் உரிமை இல்லைன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு காலேஜ்ல போன தடவை நம்ம மதுரை பயிற்சி வகுப்புல கேட்டேன் ஒரு தம்பி கிட்ட, பொண்ணா பிறக்கணும்னு ஆசை காணா. ஏன்டான்னு கேட்டா, அக்கா நான் வேலைக்கு போகாம இருந்துக்கலாம்க்கா, அந்த பிள்ளைய வேலைக்கு அனுப்பிடுவேன் காணா. ஜெயக்குமார் ஐயா கூட இங்க இருக்காரு. அவன் சொன்னது யதார்த்தமான பதில். ஆண்கள் மீதும் இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா சுமை ஏத்துது, மாற்று கருத்தே இல்ல. 50,000 வச்சாதான் குடும்பம் நடத்த முடியும்னா 50,000 நீங்களே ஏன் சம்பாதிக்கணும்? படிச்ச பிள்ளைய வீட்டுல வச்சு அந்தம்மா எப்படி இருக்கும்? பயங்கரமா டெக்கரேட் பண்ணிட்டு அவர் வேலைக்கு போயிட்டு வருவாருங்க, நான் வீட்டை பார்த்துப்பேங்க. பெரியார் ஒரே குண்டா தூக்கி போட்டாரு, ஆண்கள் சமைக்கட்டும் பெண்கள் சம்பாதிக்கட்டும். ஆண்கள் மட்டுமே சம்பாதிப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள், பிறப்பெடுத்தவர்கள். பெண்கள் எல்லாரும் ஆண்களுடைய காசை சம்பாத்தியத்தை லட்சணமா குடும்பம் நடத்த தெரிஞ்சவங்களா? அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்படி நடத்த தெரியணுமா? அப்ப தந்தை பெரியார் தான் சமூக விஞ்ஞானியா சொன்னாரு, ஒரு சமூகம் இருக்குன்னு சொன்னா அதுல எல்லோரும் படித்தவர்களாக, எல்லோரும் வேலை வாய்ப்பை பெற்றவர்களாக, சிந்திக்க கூடியவங்களா இருக்கணும். கலெக்டர் வீட்டு நாயின்றதுல என்ன பெருமைன்னு பெரியார் கேட்டார். இன்னைக்கு 18 வயசு எப்ப முடியும்னு காத்துக்கிட்டு இருந்து 2 பேர் திருமணம் பண்ணிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இதுதான் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ், இதுதான் எங்க வீட்டு வாஷிங் மிஷின் அப்படின்னு 1 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தோடனே ஃபேஸ் ரிவீல் பண்ண போற ஃபங்க்ஷன் ஒண்ணு, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஒண்ணு அப்படிலாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுல தப்பு கிடையாதுன்னு வச்சுப்போம், அது அவங்களுடைய விருப்பம். ஆனா நமக்கு என்ன சிந்தனை இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கல்வி வேலை வாய்ப்பு பெற்ற பிறகுதான் அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றி சிந்தனை நமக்கு நகரணும். ஏன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள ரொம்ப சீக்கிரமாக பெண்களோ ஆண்களோ போயிட்டு உங்களுடைய பொது வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. பாலியல் வன்கொடுமைகள் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நோக்கிறப்போ பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனையில் என்ன தீர்வு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெரியார் சொன்னாரு, பெண் பிள்ளைங்களுக்கு தயவு செய்து ஆண்கள் நல்லா கேட்டுக்கங்க, சாணி தட்ட, கும்மி அடிக்க, கோலாட்டம், பாத்திரம் கழுவ இதெல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கராத்தே, சிலம்பம், கும்ஃபு கத்து கொடுங்கன்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார். பெண்கள் தங்களை தாங்களே தற்காத்து கொள்ளக்கூடிய தேக பயிற்சி வேணும்னு பெரியார் சொன்னார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எதிராக ஒரு கொடுமை நடக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு எதிராக ஒரு அபியூஸ் நடக்குதுன்னு சொன்னா, கூச்சப்படாமல் என்னுடைய மானம் என்பது என் உடலில் இல்ல, என்னுடைய அறிவில் தான் இருக்குன்னு சொல்லி பெண்கள் அதை வெளிப்படையாக சொல்லுவதற்கு பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனை நமக்கு தேவை. பெரியாருடைய முக்கியமான கொள்கை எது அப்படின்னு கேட்டாலே உங்க எல்லாருக்குமே தெரியும், பெண் விடுதலை, பெண் உரிமை தான். இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துல என்ன நம்ம புதுசா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இப்ப நான் கேள்வி உங்ககிட்ட கேட்டு அதுக்கு பிறகு நம்ம நேரடியா தலைப்புக்குள்ள போலாம். முதல் கேள்வி, இங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, தம்பிங்க இல்ல அண்ணனுங்க, ஆண்கள் மட்டும் கை உயர்த்தணும். நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு எத்தனை பேருக்கு சே நான் பொண்ணா பிறந்திருக்கலான்னு எப்பயாவது தோணி இருக்கு அப்படின்றவங்க கை தூக்கலாம். இது உங்களை கேள்வி கேட்பேன்னு பயப்பட வேண்டாம், நீங்க கூச்சப்படாம தூக்கலாம். அப்பெல்லாம் தோணுது இல்லக்கா அப்படின்னு. தம்பி நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க தான் நல்ல பிரேவான பையன், நீங்க தொப்பி போட்டிருக்கீங்கல்ல, தோணிருக்கா? தோணுதில்ல. சரி, நீங்க இந்த பக்கம் இன்டராக்டிவா இல்லைன்னா 3:30 மணி மதியம் என்ன சாப்பிட்டீங்க? எப்படி தூக்கம் வரும்? ஆமா தானே? அதனால நம்ம இன்டராக்டிவா இருப்போம். யாராவது நினைச்சிருக்கீங்களா? இல்ல. இப்ப பொண்ணுங்க மட்டும் பதில் சொல்லுங்க. அம்மா அக்கா வயசுல இருக்க யாருனாலும் சொல்லலாம். சார் ஆம்பளை பையலா பிறந்திருக்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நல்ல கை தூக்குங்க. ஹாஃப்னா மற்றவங்களுக்கு தெரியாது. கை தூக்குங்க. சிரிச்சா எனக்கு மட்டும் தானே தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கை தூக்குங்க. ஓகே, இப்போ திரும்ப ஒரு ஆப்ஷன் தரேன். ஆண்கள் யாராவது என்னைக்காவது பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லை. நீங்க நினைச்சிருக்கீங்களா தம்பி? சூப்பர். ஒரு கை தட்டுங்க. டன். எதுக்கு கை தட்ட சொன்னா, பொண்ணா பிறந்திருக்கலாம்னு நினைச்சதுக்கு கிடையாது, அவர் மட்டும் தைரியமா பதில் சொன்னதுக்கு. சரி, இப்ப முதல்ல நம்ம அக்காட்ட இருந்து தொடங்குவோம். ஏன்க்கா பையனா பிறந்திருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? வீட்டுல வேலை சொல்றப்பெல்லாம் தோணும் உங்களுக்கு?
சூப்பர். சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கும். எங்கேயாவது போனா ஐயோ இவனுங்க வேற வரானுங்களே அப்படின்னு பயப்படாம இருக்கலாம். உனக்கு எப்ப பார்த்தோம் இருக்கு? இதெல்லாம் பொண்ணுங்க பண்ற வேலை கிடையாது, பசங்க பண்ணணும்ன்றதுனால. நீங்க சொல்லுங்க தோழர். கை தூக்க சங்கடப்பட்டீங்களே, என்ன காரணத்துக்காக? சும்மா ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு தோணி இருக்கா? தோணி இருக்கு, ஆனா சொல்லல. நீங்க தூக்குனீங்க தோழர். ஏன் அப்படி தோணி இருக்கு? வெளியே பயம் இல்லாம போலாம். பாருங்க உங்க மேல எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு பயம் இல்ல, பயத்தோட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. நீங்க சொல்லுங்க தம்பி, ஏன் பொண்ணா பிறந்திருக்கோம்னு தோணுச்சு? கொஞ்சம் சத்தமா சொல்றீங்களா? சூப்பர். எல்லாரும் சொன்னதுக்கும் கை தட்டிடலாம். அவர் என்ன பதில் சொன்னாருன்னு நான் சொல்றேன். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்னைக்காவது பொண்ணா பிறந்திருக்கலாம்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு. சூப்பரா. இப்ப கொஞ்சம் பேர் பதில் சொல்ல பயந்துட்டு கை தூக்காம இருந்திருக்கலாம், ஆண்களோ பெண்களோ. ஆனா இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் பொண்ணா பிறந்திருக்கலாம் இத்தனை பேர் யோசிக்கிறதுக்கு நீங்க விரும்பல. என்ன காரணம்னா, நீங்க ஏற்கனவே ஆண்களாக இருப்பதால் மகிழ்ச்சியா இருக்கீங்க, சுதந்திரமா இருக்கீங்க, இஷ்டப்படி இருக்கீங்க. ஆனா நாங்க ஏன் பையனா பிறந்திருக்கலாம்னு இந்த 4 பேர் யோசிக்கிறாங்கன்னா, காரணத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்? ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா, என்னுடைய அம்மாவோ இல்ல இங்க பதில் சொன்னவங்களோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் ஆம்பளை பையலா படிச்சிருந்தா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க, நான் பையனா பிறந்திருந்தா வேலைக்கு போயிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு கவலை என்னவா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்க பாதுகாப்பா இருந்திருப்போம் அப்படின்னு கவலை மாறி இருக்கு. இன்னொருத்தவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, அவங்க எங்களுக்கு முன்னாடி தலைமுறை. அந்த அக்கா சொன்ன பதில் ரொம்ப யதார்த்தமானது. வீட்டுல வேலை சொல்றப்பெல்லாம் நினைப்பேன் அப்படின்னு. வீட்டுல எப்ப வேலை சொல்லுவாங்க அப்படின்னா, வேலை இருக்கப்ப சொல்ல மாட்டாங்க, பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கப்ப சொல்லுவாங்க. வீடு எப்பயுமே குப்பையா தான் இருக்கும். ஆனா எப்ப வேலை சொல்லுவாங்க? பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கப்ப வேலை சொல்லுவாங்க. பாத்திரம் எப்பயுமே சிங்க்ல கிடைக்கும். ஆனா நாங்க வந்த பிறகுதான் அந்த பாத்திரத்துக்கு என்ன வரும்? உயிர் வந்துடும். அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாகுபாடு இருந்துச்சு, இருக்குன்றத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் நான் இந்த டிஸ்க்ளைமர்லாம் போட்டு ஆரம்பிக்கிறேன்னா, தம்பிங்களுக்கு இந்த தலைப்புக்குள்ள நான் போறப்ப உங்க கேர்ள் ஃப்ரெண்டையும் லவ்வரையும் நினைச்சிட்டு கேட்டீங்கன்னா ஆத்திரமா வரும். அவன் என்ன உரிமை இல்லாம இருக்கா? அவன் நல்ல உரிமையோட தான் இருக்கா. அவளுக்கு என்ன கிடைக்கல? இப்ப படிக்கிறா, வேலைக்கு போறா, திமிரா இருக்கா, எங்கிட்டே திமிரா பேசுறா, இதை விட உங்களுக்கு என்ன ஃப்ரீடம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதனாலதான் நீங்க நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்க கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு யோசிக்காம உங்களுடைய சகோதரிகளை வைத்தும் உங்களுடைய தாயை வைத்தும் யோசிக்கணும். ஓகேவா? இதை யாரு சொன்னானா, தந்தை பெரியார் சொன்னார். நான் சொல்லக்கூடிய பெண் உரிமை சிந்தனைகளை, பெண்கள் பற்றிய கருத்துக்களை உங்களுடைய மனைவிமார்களை வச்சு யோசிக்காதீங்கப்பா, உங்க செல்ல குழந்தைகளையும் உங்கள் சகோதரிகளையும் வைத்து யோசிங்கன்னு சொன்னாரு. அந்த யோசனையோட தலைப்புக்கு போலாமா? சரி. இப்ப பெண் விடுதலை அப்படின்னு சொன்னா உங்க மனசுக்குள்ள ஒன்னொன்னு இருக்கும்ல, அது ரேண்டமா யாராவது சொல்றீங்களா? என்ன பெண் விடுதலை, என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்ற கேள்வி இருக்கும்ல, அது என்னெல்லாம் யாருனாலும் சொல்லலாம். என்னென்ன உரிமை வேணும் அப்படின்னு? ஈக்குவாலிட்டி, சமத்துவம், எஜுகேஷன், கல்வி, சூப்பர். சொத்துரிமை, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இவ்வளவுதானா? சரி, ஓகே. இப்ப பெண் விடுதலைன்னு ஏதோ ஒண்ணு உங்க மனசுக்குள்ள இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி, பெரியாருக்கு முன்போ பின்போ பெண் உரிமை பேசினவங்க யாரும் கிடையாதா? ஏன் பெரியாரின் பெண் உரிமைன்னு நம்ம கிளாஸ் எடுக்கணும்? ஏன் தலைப்பு பெரியாரின் பெண் உரிமைன்னு வைக்கணும் அப்படின்றத அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் அந்த போர்ட் ஸ்கிரீன்ல வருதுல்ல, இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் இருக்கு. ஏறக்குறைய 12 வகைகளான பெண் உரிமை சிந்தனைகள் இருக்கு. அது லிபரல் ஃபெமினிஸ்ட் தியரியில தொடங்கி பிரெஞ்சு ஃபெமினிஸ்ட் தியரி வரைக்கும் தேவைப்படக்கூடியவர்கள் அதை நீங்க குறிப்பெடுத்துக்கலாம், இல்ல போட்டோ எடுத்துக்கலாம். இத்தனை தியரிஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. இது ஏதாவது ஒரு தியரிக்குள்ள பெரியாரோட ஃபெமினிசத்தை கொண்டு போய் ஒப்பிட முடியுமான்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள், போஸ்ட் மாடர்ன் ஃபெமினிசம்னு ஒன்று இருக்கு, போஸ்ட் ஃபெமினிசம்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாடர்ன் தியரியா தான் உருவாகுது. இதுக்குள்ள கொண்டு போய் பெரியாருடைய பெண்ணுரிமையை ஒப்பிட முடியுமா அப்படின்னு ஆய்வு மேற்கொள்றாங்க. இப்படி ஒன்னொன்னா நீங்க பாத்தீங்கன்னா
இந்த எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்குள்ளேயும் பெரியாருடைய ஃபெமினிசத்தை நம்மளால உள்ள கொண்டு போய் வைக்க முடியல. கம்பேர் தான் பண்ண முடியுதே தவிர இது எல்லாவற்றையும் ஏதோ ஒரு இடத்தில் பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனை அடுத்த தளத்தில் இருக்கிறது, இல்ல வேறு மாதிரியா இருக்கு. அப்ப என்ன பண்றது? பெரியாருடைய ஃபெமினிசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, தனியாகவே பெரியாரின் பெண்ணுரிமைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன் இதுல இருந்து பெரியார் எங்கு மாறுபடுறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புரட்சியாளர்களோ தலைவர்களோ சீர்திருத்தவாதிகளோ ஒன்னொன்னு பேசியிருப்பாங்க. இப்ப பெண் கல்வினா பெண் கல்வியை பற்றி பேசிய பெண்ணுரிமை போராளிகள் இருக்காங்க, பெண்களுடைய வேலை வாய்ப்புக்காக பேசிய போராளிகள் இருக்காங்க, பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு கேட்டவங்க இருக்காங்க, பெண்கள் எல்லாமே சமத்துவமா இருக்கணும்னு கேட்டவங்க இருக்காங்க. இதை தனித்தனியாக ஒருவராக கேட்டபோது பெரியார் மட்டும்தான் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுல இருந்து ஏன் கருவுல இருக்கப்ப இருந்து அந்த பெண் சாகின்றவரை என்னெல்லாம் உரிமை வேணுமோ அத்தனை உரிமையையும் சேர்த்து பேசிய ஒரே தலைவராக தந்தை பெரியார் தான் இருக்கார். அதனாலதான் பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனை இது எல்லாத்துல இருந்து வேறுபட்டு இருக்கு. அடுத்த ஸ்லைடு. இப்ப நீங்க உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டேன், நீங்க எல்லாருமே பெண் விடுதலைனா என்னன்னு நினைக்கிறீங்கன்னு. இப்ப அடுத்து வாங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு பெண் விடுதலைனா என்னன்னு தெரியணும், அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு அடுத்து பெரியார்னாலதான் எல்லாம் மாறிச்சா, பெரியார் வர்றதுக்கு முன்னாடியே பெரியார் பேசுறதுக்கு முன்னாடியே சதின்ற திட்டம் ஒளிஞ்சிருச்சுல்லப்பா. சதினா என்னன்னு தெரியும்ல, இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு சதினா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. இது எல்லாருக்கும் தெரியும்ல. சதினா ஒரு பொண்ணு இருப்பாங்க, இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒரு 8 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்ல 5 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த சைஸ்ல கல்யாணம் நடந்திருக்கும். இந்த சைஸ்ல கல்யாணம் நடக்குமா அப்படின்னா அந்த பாப்பா இப்ப ஸ்கிரீனா ஆச்சரியமா பார்த்துச்சு. அப்படிதானே பார்த்தேன். அவங்களுக்கு எப்படிங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. இவங்களுக்கு மட்டும் நடக்கல, நல்லா கேட்டுக்கங்க. 1 வயசு விதவைகள் இந்தியால 597 பேர் இருந்திருக்காங்க. 1920களுக்கு முன்பு 597 விதவைகள் இருந்திருக்காங்கன்னா அர்த்தம் என்ன? 1 வயசு பாப்பாவை கல்யாணம் பண்ணி வச்ச அறிவாளிகள் இந்த சமூகத்துல வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்க விதவைகளா மாறுறது ஒண்ணு. இன்னொரு ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு 1 வயசுல கல்யாணம் பண்ணி அவருக்கு 60 வயசு இருக்கு, 50 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வயசாயிடுச்சு, அவர் இறந்துடுறாரு, செத்துடுறாரு. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் பாட்டு என் வாழ்க்கையை வாழணும்ல. என்னை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெருப்புக்குள்ள போட்டு என்னையும் எரிச்சிருவாங்க. அதுக்கு இவங்க என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா உடன்கட்டை ஏறுதல்னு வச்சுட்டாங்க. அது என்ன குற்றால அருவியா, ஃபால்ஸா, நம்மளா போய் ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு ஆடுறதுக்கு? நெருப்புல நம்மளா போய் குதிப்போமா? இவங்களா பிடிச்சி தள்ளிட்டு அதுக்கு பேர் ஏறுதல்ட்டாங்க. நியாயப்படி அது என்ன? உடன்கட்டை ஏற்றுதல். இவங்களா கொண்டு போய் நம்மளை ஏற்றி விட்டுட்டாங்க சாகன்னு சொல்லி. அப்ப பெரியாருக்கு முன்பே சதி என்ற வழக்கம் ஒளிஞ்சிருச்சு. ஆனா ஏன் பெரியாரை மட்டும் நீங்க பேசுறீங்கன்ற ஒரு கேள்வியை இந்த வாட்ஸ்அப் வதந்திகளை பார்த்துட்டு மேடை ஏறுறவங்க கேட்பாங்க. அதுக்கு தான் நம்ம தீர்க்கமா பெரியார தெளிவா படிச்சா புரியும். குழந்தை திருமணம் அப்படின்றது இருந்தப்ப சட்டம் வருவதற்கு முன்பே குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்தியது தந்தை பெரியாரும் அவருடைய தொண்டர்களும். கருப்பு சட்டக்காரங்களோட வேலையே இன்னைக்கு வரைக்கும் பல இடங்கள்ல 18 வயசு எப்படா முடியும்னு காத்துக்கிட்டு இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப பல குழந்தைகளை 18 வயசுல கல்யாணம் பண்ணிக்காதமா, ஒழுங்கா படி என்று புத்திமதி சொல்லக்கூடிய இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு. நீங்க ராஜஸ்தான்லயும் மகாராஷ்டிராலையும் போயிட்டு புரட்சி பேச முடியாது. 18 வயசு ஆயிடுச்சு, ஒரு டிகிரி முடியும், அப்புறம் கல்யாணம் பண்ணுன்னு. அந்த சமூகத்திற்கு, அந்த மாநிலங்களுக்கு குழந்தை திருமணத்தினுடைய ஆபத்தை புரியாத காலகட்டத்தில் வீதி வீதியா தெரு தெருவா போய் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய திருமணத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர் பெரியார். இதுக்கு அடுத்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா இந்த சதின்றது தெரியும். இப்ப இந்த உடன்கட்டை ஏறுதல்ன்ற வழக்கம் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்னா ஒரே ஒரு சம்பந்தம் தான். மீண்டும் சதி என்ற வழக்கத்தை யாராவது ஒரு பிற்போக்குவாதியோ இந்துத்துவவாதியோ மதவாதியோ கொண்டு வரணும்னு நினைச்சாலும் ஐயோ இது தமிழ்நாடு, பெரியார் இருக்காருன்ற பயம் வருதுல்ல, அந்த பயத்திற்கு அடிப்படையாக இருப்பது பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனைகள். 3வது ஸ்லைட பாத்தீங்கன்னா தான் புரியும். இவங்கெல்லாம் யாருப்பா? பாட்டி. இந்த பக்கம் இருக்கவங்க பதில் சொல்லுங்க. விதவைகள். இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும்ல.
கல்யாணம் ஆகி கணவர் இறந்துட்டா என்ன பண்ணிடணும்? முக்காடு போட்டுறணும், முகம் தெரியக்கூடாது, முடி வச்சுக்க கூடாது, வெள்ளை சேலை கட்டி இருக்கணும். இதெல்லாம் இப்ப யார் இருக்கா? தமிழ்நாட்டுல யாராவது இப்படி இருக்கவங்களை பார்த்திருக்கீங்களா? உத்தரப்பிரதேசத்துல இதே கோலத்தில் இன்றைக்கும் பெண்கள் விதவைகளாக வலம் வந்துட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் கங்கை நதியில விழுந்து செத்துறோம்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக இந்த வெள்ளை சேலை கட்டின பெண்கள் சமீபத்தில் கூட எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லைங்க, நாங்க வீட்டோட முடங்கி இருக்கோம்னு சொல்லி படையெடுத்து போனாங்க. அப்ப தமிழ்நாட்டுல நமக்கு இந்த வழக்கம் இல்லை. நம்மளுடைய கழகத்தின் தலைவர் ஆசிரியர் தான் சொல்லுவாரு, இன்னைக்கு இப்படி பெண்களை பார்க்கணும்னா தசவதாரம் படத்துல கமல்ஹாசன் தான் நம்மளால பார்க்க முடியும், நம்மளால வீதியில் இவர்களை பார்க்க முடியாது. அந்த இடத்திற்கு தமிழ்நாட்டில் பெண்களுடைய சிந்தனையிலே ஒண்ணு வேண்டாம், அப்படியே பயங்கரமா எங்க வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கும், அவர் இறந்துட்டாரு, அதை என்னால ஏத்துக்க முடியல, நான் முடங்கி இருக்கேன். அந்த சோகத்துக்காக பெண்களே தங்களை தாங்களே போயிட்டு விதவை கோலத்துல இருக்க சொன்னா கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஒத்துக்குவாங்களா? மாட்டாங்க. அப்ப அதுக்கு காரணம் சட்டம் போட்டு நம்ம அதை மாத்தல. விதவை கோலம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு எங்கேயாவது ஜீவோ இருக்கா? விதவை கோலம் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்களா? கிடையாது. அப்ப சோசியல் எஜுகேஷன், சமூக கல்வியின் மூலமாக வீதி வீதியா தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணி இந்த கோலத்தை எல்லாம் ஒழிச்சிருக்கோம். இப்ப அடுத்து இது எல்லாம் சரி, இந்த திட்டங்கள் இதெல்லாமே இல்லை. இதெல்லாம் என்ன? இதுக்கு பேரெல்லாம் என்னன்னா அடிமைத்தனங்கள். அடிமைத்தனங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம்ல. குழந்தை திருமணம் இல்ல, விதவை இல்ல, விதவை கோலம் இல்ல, அதே போல சதி என்ற வழக்கம் இல்ல. இதெல்லாம் திரும்ப வரணும்னு நினைச்சாலும் முடியாத அளவிற்கு சட்டங்கள் வந்துருச்சு, சமூக பார்வை வந்துருச்சு. இப்ப என்னதான் இன்னும் உரிமை பேசுறீங்க? அடுத்து இப்ப என்னதான் இன்னும் உரிமை பேசுறீங்கன்ற கேள்வி இருக்கு. இப்ப இந்த ஸ்கிரீனை பாக்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி கேட்ட கேள்வியை திரும்ப கேட்கிறேன். ஆண்கள் பெண்கள்லாம் வேண்டாம், மனுஷங்க, நம்ம எல்லாம் மனுஷங்க தானே, நமக்கு என்னெல்லாம் உரிமை வேணும் இப்படி கேட்போமா? பெண்கள்னு கேட்டாதானே நமக்கு வரமாட்டது. மனுஷங்களுக்கு என்னெல்லாம் உரிமை வேணும்? நீங்க சொன்ன கல்வி உரிமை, பேச்சு உரிமை, ஒருத்தர் ஒண்ணுதான் சொல்லணும். பேச்சு உரிமை நீங்க அண்ணா வேண்டாம், நான் முடிச்சிடலாம், நீங்க சொல்லுங்க. லெஜெண்ட்ஸ் நீங்கெல்லாம், ஆமா தானே, முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரம், அதனால நீங்களாம் சொல்லுங்க. கல்வி உரிமை, பேச்சு உரிமை, இன்னுமே உரிமையே வேணாமாப்பா? டேட்டா இருக்கு, 4G போதும். சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லலைன்னா நான் அடுத்த தடவை சரிவுக்கு போக மாட்டேன். ஏதாவது ஒரே ஒரு உரிமை சொல்லுங்க, உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க அந்த பேக் சைட் என்ன தம்பி, ஏதாவது ஒரு உரிமை சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, சூப்பர். ஏப்பா அப்படியா? நான் தான் பதில் சொல்றேன்னு நினைச்சிட்டேனா? சொல்லுங்க, ஏதோ ஒரு உரிமை சொல்லுங்கன்னு கேக்குறேன். நான் க்ளூ கொடுக்கவா? படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு ஆசை? கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா? வேலைக்கு போறது உரிமை. நீங்க சொல்லுங்க, என்னமோ சொல்றீங்களே. சுதந்திர உரிமை, கரெக்ட். சுதந்திரமா இருக்கணும்ன்றது உரிமை. சூப்பர். அவங்க எல்லாரும் கை தட்டிடுங்க, கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன உரிமை? ஏதோ சொன்னீங்களே தோழர். ஓட்டுரிமை, அரசியல் உரிமை, ஏதாவது ஒரு உரிமை சொல்லுங்க. உங்க யாருக்கு சாப்பிடுறதுக்குலாம் உரிமை இருக்கா? உணவு உரிமை இருக்கா? இருக்குல்ல. நம்மளாம் எங்க பிறந்திருக்க வேண்டியவங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல பீஃப் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு பீஃப் சாப்பிட்டா உன்னை வெட்டிடுவேன்னு சொல்ற மாநிலத்துல பிறந்திருந்தா சொல்லியிருப்போம் உணவு உரிமை வேணும்னு. தமிழ்நாட்டுல பிறந்ததுனால நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா உண்மையா உணவும் உரிமை தான், உணவு உரிமையும் வேணும். வேற உடை, ஆடை உரிமை. சரி, இப்ப எனக்கு தெரிஞ்ச சில உரிமைகளை நான் சொல்றேன். இதுல எது எல்லாம் பெண்களுக்கு மறுக்கப்பட்டப்ப பெரியார் பேசினாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கல்வி உரிமை சொன்னீங்க, வேலை வாய்ப்பு உரிமை சொன்னீங்க, பேச்சுரிமை சொன்னீங்க, திருமண உரிமை யாரும் சொல்லல. அடுத்து விளையாட்டு, விளையாட்டை பத்தி நம்ம பேசல, விளையாடுறதுக்கு உரிமை இருந்துச்சான்னு பார்ப்போம். உணவு உரிமை, வாக்குரிமை சொன்னீங்க. சரியா? இப்ப இது எல்லாமே போதும். இப்ப இது எல்லாம் மனுஷங்களுக்கான உரிமை தானே. இதுல எங்கேயாவது ஆண்களுக்கான உரிமைன்னு தனியா இருக்கா? ஆனா என்ன சோகம்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்க எல்லாமே ஆண்களுக்கான உரிமையா மட்டும் இருந்துச்சு. பேசி பேசி சட்டம் போட்டுதான் எல்லாத்தையும் பெண்களுக்கும் மாத்தணும். வாக்குரிமை
எல்லாரும் ஓட்டு போடுறோமா? நீதி கட்சின்ற ஆட்சி இங்க தமிழ்நாட்டுல மெட்ராஸ் ஸ்டேட்ல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. அப்ப அந்த வாக்குரிமையை பெற்று தந்ததும் திராவிடர் இயக்கத்தினுடைய முன்னோடியான நீதி கட்சி. இந்த கல்வி, வேலை அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். உணவு உரிமை என்னங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாப்பாடு நம்ம வீட்டுல மீந்துருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு மீந்து போற சோறே இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. மீந்து போகுதுன்னா அது யாரு சாப்பிடுவா வீட்டுல? அதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் யாரு? பெண்கள் தான். இல்ல, ஆண்களும் சாப்பிடுவாங்க. எப்ப சாப்பிடுவாங்க? ஆண்கள் பழைய சோறை இன்னைக்கு வீடியோ விளாக் போட்டு சத்தான சோறுன்னு காட்டுறதுக்காக சாப்பிடுறாங்க. ஆரோக்கியத்துக்காக ஆண்கள் சாப்பிடுறாங்க. பெண்கள் மீந்து போனதை சாப்பிட ஆள் இல்ல, அது என் தலையில கட்டுனது தான் சாப்பிடுறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே போல இப்ப நான் இருக்கேன்னு சொன்னா ஒரு 20 வயது வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நான் பூஸ்டிக்கா இருந்தேன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 22, 23 வயசு ஆன உடனே பெண் குழந்தை கொஞ்சம் உடல் பருமனானா, ஐயோ இப்படி உடல் பருமனாகிறே, உனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும், வேற வேற நோய் வரும், உடம்பு குறைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி இருந்தனா எவன் கட்டிக்குவான்? உடம்பு குறைன்னு வாங்க. அவருக்கு பிரச்சனை கிடையாது, அவர் எப்படினாலும் இருக்கலாம். அப்ப இதுதான் உணவில் கூட ஆண் பெண்ணுன்ற பாகுபாடு இருந்துச்சு, இருக்கு. விளையாட்டு எல்லாரும் விளையாடுவீங்களா? சண்டே அதுதான் கிரிக்கெட் விளையாட போயிருப்பீங்கல்ல, இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்களா? கிரிக்கெட் விளையாட மாட்டீங்களா? என்ன விளையாடுவீங்க? போன்ல இன்ஸ்டா பார்த்துட்டு இருந்திருப்போங்கக்கா நிம்மதியா, நல்ல மல்லாக்கப்படுத்து. இதெல்லாம் என்ன டைம் தெரியுமாக்கா? எங்களுக்கு தூங்குற டைம்க்கா அப்படின்னு பாக்குறீங்க. விளையாட்டில் கூட பருவம் எய்தக்கூடிய வகையில், அதாவது ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பொண்ணுங்க ஜாலியா குதிச்சு ஓடி எல்லாம் விளையாடிட்டு இருந்திருப்போம். நம்மளே நம்மள ஒரு பிடி உஷாவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். வயசுக்கு வந்தவொடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, தமு தமுன்னு ஓடாதன்னு வாங்க, குதிக்காதன்னு வாங்க. அது குறிப்பிட்ட வயசு வந்த உடனே இப்படி எல்லாம் குதிக்கவே கூடாதுன்றவாங்க. அப்ப விளையாட்டு உரிமை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியா இல்ல. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் விளையாட வராங்கன்னு சொன்னா அந்த விளையாட்டுலயும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. எப்படி? குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு. கிரிக்கெட் எடுத்துட்டு தம்பிங்க பேட் எடுத்துட்டு விளையாட போவீங்கல்ல, உங்க தங்கச்சியும் பேட் எடுத்துட்டானா நானும் வரேன்னா கிரிக்கெட் கிரவுண்டுக்குன்னா அண்ணனே கூப்பிட்டு போமா டாப்ல. ஏன்னா அங்க யார் இருப்பா? ஆண்கள் இருப்பாங்க. கரடி இருக்கும், சிங்கம் இருக்கும்ன்ற மாதிரி ஆண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். இப்ப விளையாட்டு உரிமையும் பாலின பேதத்தோட இருந்துச்சு. இப்ப இது எல்லாம் பாலின பேதத்தோட இருந்தப்ப அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது வாழ்வதற்கான உரிமை. பெண்களுக்கு வாழ்வதற்கான உரிமை இருக்கா அப்படின்ற கேள்விய ஒரு ஆண்களும் நம்மளை கேட்டுக்கணும். ஒரு நாளும் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. 2 நாள் நியூஸ் பாத்தீங்களா? நியூஸ்லாம் அப்பப்ப பாருங்க. கிருஷ்ணகிரியில, அப்புறம் எந்தெந்த ஸ்கூல்லாம் யாரு? அண்ணா பல்கலைக்கழகத்துல. அதுல என்ன அண்ணா யூனிவர்சிட்டி என்னோடதான்? பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லா இடத்துலயும் என்ன நடக்குது? பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப இது எல்லாமே உனக்கு வாழ்றதுக்கே இந்த மண்ணில் உரிமை இல்லைன்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேற்றைக்கு ஒண்ணு வேண்டாம், நான் லிட்டரலா என்னோட வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். சனிக்கிழமை எங்க அக்காவோட பொண்ணு நம்ம வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூல் விட்டு ஒரு 2 மணி நேரமா அந்த பாப்பா வீட்டுக்கு வரல. 2வது படிக்கிற குழந்தை. மாத்தி மாத்தி போன் பண்ணா அந்த வேன் டிரைவர் எடுக்க மாட்டாங்க, காரோட டிரைவர் எடுக்க மாட்டாரு. 2 மணிக்கு மேல பதட்டமாயி நம்ம கிளம்பி நம்மளே போய் பார்க்கலான்றப்ப பாப்பாவை கூட்டிட்டு வராங்க. அந்த 2 மணி நேரத்திற்குள் உண்மையாவே சொல்லுங்க, நம்ம உண்மையா என்ன நினைச்சிருப்போம்? இன்னைக்கு இருக்க சூழல்ல வேற தானே நினைப்போம். குழந்தைக்கு என்ன அபியூஸ் நடந்துச்சோன்னு தானே பயப்படுவோம். நான் வெளிப்படையா சொல்றேன், அப்படித்தானே பயப்படுவோம். அந்த பயம் எங்க வந்து விடும்னு கேட்டீங்கன்னா, படித்து முற்போக்காக இருக்கக்கூடிய நமக்கே ஐயோ இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு தனியா அனுப்புறதுனால தானே இந்த பிரச்சனைன்னு சொல்லி, முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு எப்படி நினைச்சோமோ அதே மாதிரி திரும்ப நினைக்க ஆரம்பிச்சிருவோம். வேலைக்கு போனாதானே உனக்கு ஆகுது, காலேஜ் போனாதானே ஆகுது, ஸ்கூலுக்கு போனாதானே ஆகுது, நீ வீட்லயே கடை அப்படின்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நினைச்சோமோ அதே நிலைக்கு மாத்திரம்னு சொன்னா, பெண்களுக்கு வாழ்வதற்கான உரிமை இருக்கா அப்படின்ற கேள்வியோடு, இத்தனை கேள்வியோடு பெரியாரை நம்ம யோசிக்கணும். சரி, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் பெரியாரா அப்படின்னு கேட்டா, இதற்கான தீர்வுகள் பெரியாரியத்தில் இருக்கிறது. என்ன தீர்வுன்னு கேட்டா, பெரியார் ஒருத்தர் தான் சொன்னாரு, பொம்பளை பிள்ளைய படிக்க வைனாரு.
படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைங்களை பெத்துக்க விரும்பணும்ல. ஆனா இங்க பிள்ளைங்க பெண்ணா இருந்தா குழந்தை பிறந்தோன்னு என்ன பண்ணி கொள்ளுவாங்க? கள்ளிப்பால் டீஃபால்ட்டா நமக்கு தெரிஞ்சது. நெல் இருக்குல்ல, நெல்ல குழந்தையோட தொண்டைக்குள்ள போட்டு சாகடிச்சதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? பச்சை குழந்தைக்கு தண்ணியே கொடுக்க மாட்டாங்கல்ல, பிறந்த குழந்தைக்கு. நெல்லை எடுத்து வாய்க்குள்ள யார் போடுவானா? பெத்த தாயும் தகப்பனுமே போடுவாங்க. அந்த குழந்தை துடிச்சு சாகிறத அவங்க பார்ப்பாங்க. அவங்க அம்மா அழுவாங்க கதறி, ஐயோ என் பிள்ளைக்கு நானே கொல்றேனேன்னு. ஏன் கொன்னாங்க? ஏன் பெண் பிள்ளைகள் வேணாம்னு நினைச்சாங்க? என்ன காரணம்? சரி நானே சொல்லிடுறேன், நேரம் ஆச்சு. உங்ககிட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்கி சொல்ற அளவுக்கு நேரம் இல்லை. பெண் பிள்ளைனா செலவு. ஆண்கள் எத்தனை பேர் தோடு போட்டிருக்கீங்க? தம்பி கை தூக்குங்க. 1 போட்டிருக்கியா 2 போட்டிருக்கியா? 1. ஆண்கள் எத்தனை பேர் செயின் போட்டிருக்கீங்க? சரி, ஸ்டைலா போட்டிருக்கீங்களா அப்படியே பட்டையா தின்னா அழகா போட்டிருக்கீங்களா? ஸ்டைலா மஜாவா போட்டிருக்கீங்க. ஆண்கள் எத்தனை பேர் வளையல் போட்டிருக்கீங்க? வளையலா? அப்படின்னு காப்பு, அதானே காப்பு தானே அது, பேண்ட். சரி, ஆண்கள் எத்தனை பேர் மூக்கு குத்திருக்கீங்க? மூக்கு குத்துறதா அப்படின்னு முகம்லாம் தம்பிங்களுக்குலாம் சுழியுது. கரெக்டா? இப்ப நான் கேட்ட கேள்வி தப்பு தானப்பா? தப்பா கரெக்டா? தப்பான்னு தெரியல, கரெக்டானு தெரியல. இப்ப பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கேட்கிறேன், பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேர் தோடு போட்டிருக்கீங்க? சகல பேரும் போட்டிருக்கோம். 1 போட்டிருக்கீங்களா 2 போட்டிருக்கீங்களா? ஒரு தோடு திருகாணி கலந்து விழுந்துருச்சுன்னா ஸ்கூலுக்கு போவாதுங்க, பாதி வழியில காதை பிடிச்சிட்டே வீட்டுக்கு வந்துருங்க. ஐயோ ஒரு தோடை காணான்னு. மூக்கு கொஞ்சம் பேர் இப்பெல்லாம் கொஞ்சம் நம்ம விவரம் ஆயிட்டோம். சும்மா இருக்கிற மூக்கு மூடிதான் இருக்கு, அதுல எதுக்கு நீ ஓட்டையை குத்தி அதை மறைக்க திரும்ப வேற ஒரு மூக்குத்தியை குத்துறேன்னு. அப்ப பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நாங்க செலவு. பிறந்த உடனே என்ன பண்ணணும்? சும்மா இருக்கிற காதுல ஒரு ஓட்டை, அதையாவது சும்மா ஓடுவோமா? அதை மறைக்கணும். அதை எப்படி மறைக்கணும்? பித்தளத்தோடெல்லாம் போட்டு மறைக்க கூடாது, தங்கத்தோடு போட்டு மறைக்கணும். கேட்டோமா? கேட்கல நம்ம. அதை இவங்களே செஞ்சிருவாங்க. வயசுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? சீர் செய்வாங்க. அது வரைக்கும் சண்டையில இருந்த தாய் மாமா அப்பதான் வருவாரு. அம்மா தானே ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க. எதுக்கு? நான் வயசுக்கு வந்துட்டேன்றது. அறிவியலை புரிஞ்சுக்கணும். ஆண்களும் பருவம் எய்துவார்கள். உங்களுக்கு அந்த குரல் மாறும் பார்த்திருக்கீங்களா ஒரு ஸ்டேஜ்ல? அதெல்லாம் சிம்டம்ஸ். கிக்கி கிங்கின்னு பேசிட்டு இருந்திருப்போம், கீச்சு கீச்சுன்னு. தம்பிங்க திடீர்னு அப்படியே வாய்ஸ் மாறும். அந்த வோக்கல் சேஞ்ச் நடக்கும், உடல்லையே உங்களுக்கு மாற்றம் நடக்கும். ஆனா அதை நம்ம ஊர் கூட்டி சொல்றது இல்லை. எங்களுக்கு உடல்ல மாற்றம் நடந்தா அட்வர்டைஸ்மெண்ட், நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் என் பிள்ளை தயாராயிடுச்சுன்னு. இப்ப இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கணும்ல, எதுக்குயா நீயா செலவு பண்ற, அப்புறம் பொம்பளை பிள்ளை வேணா நீயா முடிவெடுக்கிறேன்னு. பெரியார் தான் சொன்னாரு, பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க மாட்ற, வேலைக்கு அனுப்ப மாட்ற, பொம்பளை பிள்ளைனால உனக்கு லாபம் கிடையாது, நீ தான் செலவு பண்ற, அதனாலதான் பொம்பளை பிள்ளை வேணான்னு சொல்ற. ஒரு அரசு உத்தியோகம் இருக்குன்னா அதை 50% பெண்களுக்கு கொடுத்தேன்னா பெற்றோர்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். இந்த சிந்தனையை யோசிச்சு பாருங்க. அவர் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்றாரு. செலவா பாக்குற அந்த பிள்ளையே உனக்கு வருமானம் கொடுத்தா அமைதியா இருப்பல்ல. அந்த பிள்ளைய வருமானம் கொடுக்கணும்னா அது என்ன பண்ண வைக்கணும்? ஃபர்ஸ்ட் படிக்க வைக்கணும். படிக்க வச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வாங்க. இப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்கீங்க. அது இந்த பக்கம் இருக்கிற தம்பிங்க எல்லாம் கரெக்டாக அதுக்கு பதில் சொன்னாங்க. நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டோம்ப்பா, அதில் மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஜிஆர் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 51.4% இருக்கு. அது என்ன கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற பர்சன்டேஜ். பொண்ணுங்க எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? படிச்சு முடிச்சோன்னே வேலைக்கு போகணுமா? இப்போ கேள்வியை நான் இப்படி கேட்குறேன், இங்கே இருக்கக்கூடிய தம்பிங்க எத்தனை பேர் படிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு இருக்கீங்க? இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க கை தூக்குங்க. இதுக்கும் கை தூக்க மாட்டீங்கன்னா நான் வந்து தான் கீழே இறங்கி எல்லாரும் கை தூக்கி விடுவேன். இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ண போறீங்க? படுத்துட்டு இன்ஸ்டா பார்த்தா ரீல்ஸ் பார்த்தா வந்துருமா காசு? எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போக போறீங்க. டன், கையை கீழே போட்டுருங்க. பொண்ணுங்க எல்லாம் பதில் சொல்லணும். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணுமா போக வேண்டான்றத நானே முடிவெடுப்பேன்றவங்க கை தூக்குங்க. சூப்பர். படிச்சு முடிச்ச பிறகு ஆண்கள் என்ன சொல்றீங்கன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும். பொண்ணுங்க வேலைக்கு போறதா வேணாமான்றத டிசைட் பண்ணணும். என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா முதல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்?
வேலை இருக்கணும். நான் ஒரு காலேஜ்ல போன தடவை நம்ம மதுரை பயிற்சி வகுப்புல கேட்டேன் ஒரு தம்பி கிட்ட, பொண்ணா பிறக்கணும்னு ஆசைக்கானா. ஏன்டான்னு கேட்டா, அக்கா நான் வேலைக்கு போகாம இருந்துக்கலாம்க்கா, அந்த பிள்ளைய வேலைக்கு அனுப்பிடுவேன்க்கானா. ஜெயக்குமார் ஐயா கூட இங்க இருக்காரு. அவன் சொன்னது யதார்த்தமான பதில். ஆண்கள் மீதும் இந்த சமூகம் என்ன பண்ணுதுன்னா சுமையை ஏத்துது, மாற்று கருத்தே இல்லை. 50,000 வச்சாதான் குடும்பம் நடத்த முடியும்னா 50,000 நீங்களே ஏன் சம்பாதிக்கணும்? படிச்ச பிள்ளைய வீட்டுல வச்சு அந்தம்மா எப்படி இருக்கும், பயங்கரமா டெக்கரேட் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு அவர் வேலைக்கு போயிட்டு வருவாருங்க, நான் வீட்டை பார்த்துப்பேங்க. பெரியார் ஒரே குண்டா தூக்கி போட்டாரு, ஆண்கள் சமைக்கட்டும் பெண்கள் சம்பாதிக்கட்டும்னு. கேட்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு நல்லா இருக்கு. சரி ஆமால நல்லா இருக்குன்னு. நீயா நான் ஷோ பாத்தீங்களா? ஒரு பக்கம் பெண்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்க, நாங்க வேலைக்கு போக மாட்டோங்க மேரேஜ் பண்ணிட்டான்னாங்க. இன்னொரு பக்கம் இருக்க பெண்கள் கேட்டாங்க, நாங்க கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கு போவோம்னாங்க. இது ரெண்டுல எது சரி? எது தெரியுமா சரி? கல்யாணம் முடிச்ச பிறகு வேலைக்கு போகணுமா வேணாமான்னு நானே முடிவெடுக்கிறது தான் சரி. ஆமா தானே? ஆனா எங்க வேறுபாடு வருதுன்னு கேட்டா, ஆண்கள் மட்டுமே சம்பாதிப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள், பிறப்பெடுத்தவர்கள். பெண்கள் எல்லாரும் ஆண்களுடைய காசை சம்பாத்தியத்தை லட்சணமா குடும்பம் நடத்த தெரிஞ்சவங்களா? அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்படி நடத்த தெரியணுமா? அப்ப தந்தை பெரியார் தான் சமூக விஞ்ஞானியா சொன்னாரு, ஒரு சமூகம் இருக்குன்னு சொன்னா அதுல எல்லோரும் படித்தவர்களாக, எல்லோரும் வேலை வாய்ப்பை பெற்றவர்களாக, சிந்திக்க கூடியவங்களா இருக்கணும். கலெக்டர் வீட்டு நாயின்றதுல என்ன பெருமைன்னு பெரியார் கேட்டார். இப்ப வந்து எங்கிட்ட கேக்குறாங்கம்மா, உங்க வீட்டுக்காரர் என்னமா வேலை பாக்குறாரு? எங்க அவர் பெரிய மினிஸ்டருங்க, அவர் எம்எல்ஏங்க, அவர் கலெக்டருங்க, நீ என்னமா பண்ற? நான் வீட்டுல உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா கலெக்டர் வீட்டு நாயின்றதுல என்ன பெருமைன்னு பெரியார் கேட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்மால் கேட்க முடியுமான்னு நினைச்சு பாருங்க. சரி, அடுத்த ஆப்ஷன், பொண்ணுங்களே வேலைக்கு போவேனான்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, அவங்க வீட்டில் சொபஸ்டிகேட்டடா இருப்பாங்க, லக்ஸுரியா இருப்பாங்க, போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு, போக வேண்டான்னு சொல்லக்கூடிய நிர்பந்தம் இருக்கும். இதுல எனக்கே இஷ்டம் இல்லை, நான் பாட்டு இருக்கேன்னு சொல்றவங்க அவங்க பாட்டு அமைதியா இருக்கணும். சமூகத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நான் எப்படி வேலைக்கு போகாம நல்லா நிம்மதியா இருக்கணும், நீயும் போகாதமான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்குதான் பெண்கள் எங்க வந்திருக்கோம், வேலை வாய்ப்புக்கு வந்திருக்கோம். சரி, வேலை வாய்ப்புக்கு வந்தாச்சு. அடுத்த கட்டம் பெரியார் வராரு, திருமணம் செஞ்சுக்கணுமா? திருமணம் செஞ்சுக்கணும்ன்ற கட்டாயம் இருக்காப்பா? சமூகத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இருக்கா? தெளிவா கேள்வி. சமூகத்தில் திருமணம் செஞ்சுக்கணும்ன்ற கட்டாயம் இருக்கா? இருக்கு. நமக்கு வயசாகிறது நமக்கு கவலையான்னு கேட்டா இல்ல, எல்லாருக்கும் கவலை. அதுக்கு பெரியார் ரொம்ப அழகா தீர்வு சொல்றாரு. பெண் பிள்ளைகளை 22 வயது வரை படிக்க வையுங்கள்ன்றாரு. இன்னைக்கு 22 வயசுனா எத்தனை டிகிரி முடிக்கலாம்? 2 டிகிரி முடிக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா. எம்பிபிஎஸ்னா முடிச்சுட்டு எம்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஜினியரிங்னா முடிச்சுட்டு எம்இ போட்டிருப்பாங்க. இப்ப ஐயா சொன்ன கணக்கு 1973 வரை அதை சொல்றாரு, சாகிற வரை சொல்றாரு. 73ல எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க? 18 வயசுலாம் முடியறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. 1930ல 8 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வயசுல ஒரு தலைவர் சொல்றாரு, 22 வயது வரை பெண் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். படிக்க வச்ச பிறகு அந்த பெண் பிள்ளைகிட்ட கேளுங்க, என்னமா பண்ணணும், பொது வாழ்க்கையில் ஈடுபட விருப்பமா, அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. 2வது சொல்றாரு, திருமணம் செய்து கொள்ள விருப்பம்னா அந்த பெண்ணுக்கு யாரை பிடிக்கிறதோ அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு கேள்வி வரணும், பெரியார் சொல்லிட்டு போயிட்டாருங்க, அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, பெரியாரை படித்த வாசித்த பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. பெரியாரை தெரிந்து கொண்ட குடும்பங்கள் அப்படிதான் இருக்கு. சரி, இந்த கல்யாணத்துல என்ன அடுத்த ஸ்லைடு தான் மாற்றத்தை பெரியார் கொண்டு வந்தார். இதை ஸ்கிப் பண்ணிடலாம், அடுத்து அதுக்குள்ள நீங்க பிஸ்கெட் சாப்பிட்டுருங்க ஸ்லைடு வர்றதுக்குள்ள. இந்த பிக்சர்லாம் தெரியுதுல்ல, இதெல்லாம் என்ன பிக்சர்? இவங்கெல்லாம் யாரு? இதெல்லாம் எளிமையான கேள்விப்பா. அவங்கெல்லாம் பெண்கள், சூப்பர். அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ராணுவத்துல இருக்காங்க, பைலட்டா இருக்காங்க, போலீஸா இருக்காங்க. இதெல்லாம் இருக்காங்களா? இதெல்லாம் இப்ப நம்ம எதுல இருந்து எடுத்துட்டு வர பிக்சர்? கூகுள்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்த பிக்சர். 100 வருஷத்துக்கு முன்னாடி இதுல எல்லாம் இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. இதுல எல்லாம் பெண்கள் மட்டும் கிடையாது, உட்கார்ந்துருக்கீங்கல்ல
உங்க தாத்தா பாட்டன் அப்பா யாரும் இல்லை. அப்ப அர்த்தம் என்னன்னு கேட்டா, பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சூத்திரர்கள் அப்படின்னு யாரெல்லாம் இவங்க சொன்னாங்களோ அந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி யாருமே இந்த துறைகள்ல இல்லை. அப்ப ஏன் பெரியார் பெண்களை பத்தி மட்டும் பேசினாருன்னு உங்களுக்கு கேள்வி வரணுமா வேண்டாமா? ஏன் பெண்களை பற்றி மட்டும் பெரியார் பேசினாருன்னா, ஒரு கட்டத்தில் கம்யூனல் ஜீவோ வருது, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், அதை பற்றி காலையில கருணாநிதியை கிளாஸ் எடுத்திருப்பார். அதெல்லாம் வந்த பிறகு ஆண்களை படிக்க அனுப்புறதுக்கு சமூகம் தயாரா இருந்துச்சு, குடும்பம் தயாரா இருந்துச்சு, பெண்களை அனுப்புவதற்கு தயாரா இல்லை. அப்ப பெரியார் பேசி பேசி பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புங்க, பொம்பளை பிள்ளை படிச்சா 10 ஆம்பளை பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க ஒரு செய்தியை சொல்றதும் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்றதும் பெருசு, அதுக்கு வித்தியாசம் இருக்கு என்று பெரியார் சொன்னார். சொன்னதுக்கு அடுத்த ஸ்லைடு தான் 1931. தேவை இருக்கவங்க குறிச்சுக்கலாம். சுயமரியாதை இயக்க மாநாடு விருதுநகர்ல நடந்துச்சு, 3வது சுயமரியாதை இயக்க மாநாடு. அந்த மாநாட்டுல பெரியார் ஒரு தீர்மானம் போட்டாரு. இது நிறைய பேர் நான் சொல்லியே ஏற்கனவே கேட்டிருக்கலாம், புதுசா இருக்கவங்களுக்காக சொல்றேன். காவல்துறையிலும் இராணுவத்திலையும் பெண்களை நியமிக்கணும்னு பெரியார் தீர்மானம் போட்டார். இந்த தீர்மானம்லாம் ஒரு விஷயமா? நீங்க போட்டோல பாக்குறீங்க, பெண்கள் போலீஸா இருக்காங்க, இராணுவத்துல இருக்காங்க. இப்ப ஒரு தீர்மானம் போட்டது என்ன பிரமாதம் அப்படின்னு தற்குறிகள் மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம என்ன யோசிக்கணும்னா, 1930ல போலீஸ்ல பெண்கள் இல்ல, காவல்துறையில பெண்கள் இல்ல. அப்ப பெண்களை ஒரே ஒரு வேலைக்கு மட்டும்தான் போவிட்டாங்க. என்ன வேலை? டீச்சர் வேலை. சமையல் வேலைக்கு அடுத்து வேலை, சமையல் வேலையிலே சேர்த்துட்டீங்களா? அடுத்து டீச்சர் வேலைக்கு. அப்ப ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டாரு, பெரியார் 1929ல ஆசிரியர்களாக பெண்களை நியமிக்கணும்னு சொன்னாரு, பெரியாரே ஜெண்டர் பயாஸ் பார்த்திருக்காருலன்னு கேட்டாரு. கரெக்டான கேள்வி தானே? பெரியார் எவ்வளவு பெரிய புரட்சியாளர்னு பேசுறீங்க, பெரியாரே பிள்ளைங்க டீச்சர் ஆகட்டும் தானே சொன்னாருன்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன், பெரியாருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய சைக்காலஜி உளவியல் நல்லா தெரியும். தமிழ்நாட்டு மக்களுடைய சைக்காலஜி மட்டும் இல்ல, இந்திய ஜாதிய மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களோட உளவியல் தெரியும். இவங்க கிட்ட எல்லாம் போய் டக்குன்னு பெண்களை போலீஸ் ஆக்குனா நெஞ்சோலி வந்து செத்து போயிடுவாங்க. அப்ப பெரியார் என்ன பண்றாருன்னா, ஏன் பொம்பளை பிள்ளைய வேலைக்கு அனுப்ப மாட்டேற? பாதுகாப்புக்காக. காலையில 8 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர வேலையா இருந்தா அனுப்புவில்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? பொழுது சாகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடலாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆபத்து வராதுல்ல. ஆனா 6 மணிக்கு முன்னாடி வர வேலையா இருந்தா, இன்னைக்கே சொல்றாங்கல்லப்பா, நைட் டியூட்டி இல்லாத வேலையா பாரு, நர்ஸா இல்லாத வேலையா பாரு, வக்கீலுங்களெல்லாம் பாத்துறாத அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி இருக்கப்பதான் பெரியார் அந்த உளவியலை தெரிந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்துறாரு. டீச்சர் ஆக்குன்றாரு, அடுத்து தூக்கி குண்டை போடுறாரு, காவல்துறையிலும் இராணுவத்திலையும் பெண்களை நியமிக்கணும்னு. 31ல பெரியார் தீர்மானம் போட்டப்ப ஒருத்தர் கூட நினைக்கல இது நடக்கும்னு. ஆனா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக பெண்களை காவல்துறையில் கொண்ட முதன்மை மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு. அதுக்கு 1973ல் முதல் முறையாக சட்டம் காவல்துறையில் பெண்களை நியமித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அடுத்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். அடுத்த ஸ்லைடு தான். இப்ப வேலை வாய்ப்பு பார்த்துட்டோம். அடுத்த முக்கியமான தலைப்பு திருமணம். சொன்னீங்க நீங்க எல்லாருமே, திருமணத்துல என்ன இருக்கு பிரமாதம்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நம்ம அறிவு வளர வளர நம்மளுடைய சிந்தனைகள் வளரணும். இன்னைக்கு 18 வயசு எப்ப முடியும்னு காத்துக்கிட்டு இருந்து 2 பேர் திருமணம் பண்ணிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இதுதான் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ், இதுதான் எங்க வீட்டு வாஷிங் மிஷின் அப்படின்னு 1 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தோடனே ஃபேஸ் ரிவீல் பண்ண போற ஃபங்க்ஷன் ஒண்ணு, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஒண்ணு, அப்படிலாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுல தப்பு கிடையாதுன்னு வச்சுப்போம், அது அவங்களுடைய விருப்பம். ஆனா நமக்கு என்ன சிந்தனை இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கல்வி வேலை வாய்ப்பு பெற்ற பிறகுதான் அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றி சிந்தனை நமக்கு நகரணும். ஏன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள ரொம்ப சீக்கிரமாக பெண்களோ ஆண்களோ போயிட்டு உங்களுடைய பொது வாழ்க்கையை இழந்துடக்கூடாது, சமூகத்துக்காக இருக்கக்கூடிய சிந்தனையை இழந்து விடக்கூடாது. எதெல்லாம் கஷ்டப்பட்டு போராடி நம்ம செஞ்சோமோ, குழந்தை திருமணத்தை தடுத்து 18 வயது ஆண்களுக்கு 21 வயதுன்னு கொண்டு வந்தோமோ, இன்னைக்கு திரும்ப ஸ்கூல்ல நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தாலி கட்டுற மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஆமா தானே? அப்ப இத்தனை விஷயங்களை தாண்டி சட்டத்தின் மூலமாக தான் பொம்பளை பிள்ளைங்க படிச்சே நிக்கிறோம். அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான்
இந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கன்னிகா தானம்னா என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2K கிட்ஸ் நம்மலாம், என்னையும் சேர்த்துக்கிறேன். கன்னிகா தானம்னா கன்னி பெண்கள், அதாவது கன்னி பெண்கள்னா யாரு? கல்யாணம் ஆகாத வயதுக்கு வந்த பெண்கள் அப்படின்னு கணக்கா? வயசுக்கு வந்திருக்கணும்னு கூட அன்னைக்கு கணக்கு கிடையாது. வயதுக்கு வர வயது இருந்தாலே அந்த பொண்ணை என்ன பண்ணிடுவாங்கன்னா தானம் கொடுத்துருவாங்களாம். ஆண்கள் கொஞ்சம் தம்பிங்க கவனிங்க, தானமா எதெல்லாம் கொடுப்போம்? காசு கொடுப்போம், அன்னதானம் சாப்பாடு கொடுப்போம், ரத்த தானம்லாம் இப்ப வந்துருச்சா? இப்ப தானமா எதை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பொருட்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. பெண்களை தானம் கொடுக்கறதுனா பெண்களை என்னவா நினைச்சிச்சு இந்த சமூகம்? பொருளாக நினைச்சிச்சு. நீ அடிச்சுக்கலாம், துன்புறுத்திக்கலாம், என்னனாலும் பண்ணிக்கலாம். தாரா முகூர்த்தம், இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாரை வார்த்து கொடுப்பது. அப்பா என்ன பண்ணுவாருன்னா திரும்பி பொண்ணை பையன் கையில பிடிச்சு கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். அதை என்னனாலும் நீங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருந்த போதுதான் பெரியார் சுயமரியாதை திருமணம் அப்படின்ற திருமண முறையை அறிமுகப்படுத்தினார். 1968 தான் அது சட்டமாச்சு. வேணும்னா குறிச்சுக்கலாம். ஆனா எப்ப முதல் சுயமரியாதை திருமணம் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா 1928. சட்டம் வர்றதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார் சுயமரியாதை திருமணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப கல்யாணம் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தையெல்லாம் சட்டப்படி இல்லெஜிட்டிமேட் சைல்டு, தகாத உறவில் பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பெரியாருடைய தொண்டர்கள் கவலைப்படல. சட்டமே வரலனாலும் பரவாயில்ல, எங்க ஐயா பெரியார் சொல்லிட்டாரு, நாங்க சுயமரியாதை திருமணம் பண்ணுவோம். நாங்க இந்த சுயமரியாதை திருமணத்தினுடைய பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சமம்னு சொன்ன திருமணம், ஆணுக்கு பெண் நிகர்னு சொன்ன திருமணம், பாலின வேற்றுமையோடு நான் ஆண் நீ பெண் அப்படிலாம் கிடையாது, நாம் இணையர்கள்னு சொன்ன திருமணம். இதுல உங்களுக்கு இன்னொரு செய்தி, திருக்குறள்ல வாழ்க்கை துணை நலம்னு இருக்கா, துணையாருங்கன்னு இருக்கா? ஆனா அதற்கு அடுத்து அதுலயும் அப்டேட் ஆகி நம்முடைய கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் தான் வாழ்க்கை இணையர் அப்படின்ற வார்த்தையை தமிழுக்கு கொடுத்தார். துணையா இருந்தா கூட சண்டை வரும்பா, இணையா இருங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து இதோட நம்ம முடிப்போம். சொத்துரிமை. இந்த சொத்து பற்றி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் புரிதல் இருக்கணும். அக்கா சொத்தே இல்லக்கா, அதை பத்தி எங்களுக்கு எதுக்குக்கா புரிதல் அப்படின்ற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆனா என்னன்னா சொத்து அப்படின்றது ஏதோ லிட்டரலா ஒரு ப்ராப்பர்ட்டி பணம் அப்படின்னு கிடையாது, நிர்வகிக்கக்கூடிய உரிமை. ஏன் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாம இருந்துச்சுன்னா நீ எல்லாம் நிர்வாகம் பண்றதுக்கு லாயக்கு இல்லைன்னு மனதர்மம் சொல்லுச்சு, நீ எல்லாம் சுதந்திரமா இருக்க லாயக்கு இல்லைன்னு மனுஸ்மிருதி சொல்லுச்சு, இந்து மதம் சொல்லுச்சு. அதையெல்லாம் தடுத்து பெண்களுக்கு நிர்வகிக்க உரிமை இருக்கிறதுன்னு சொல்லி தந்தை பெரியாரால் 1929 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1989 தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுன்னு டாக்டர் கலைஞர் சட்டம் போட்டாரு. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்கோன்னு கேட்டா, எல்லா உரிமைகளையும் தட்டி தடுமாறி தந்தை பெரியார் என்ற தலைவர் தமிழ்நாட்டில் பெற்றுத்தர முயற்சித்தப்ப இன்னைக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றதை அட்டைன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டா, கல்வியில் வேலை வாய்ப்பில் பல உரிமைகள்ல அட்டைன் பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு எங்க வந்து பிரச்சனை நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் இல்ல. என்ன ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஆண்களையும் பெண்களையும் பாகுபாடோடு நம்ம பார்ப்போம், பாலின பேதத்தோடு திருநங்கைகளை திருநம்பிகளை பார்ப்போம். பெரியார் தான் சொன்னாரு, உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்னாரு. ஆண்கள் ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னா நமக்கு ஓகே, பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னா டபுள் ஓகே. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் ஒழுக்கமா இருக்கணும்னா சமூகத்துக்கு ஆகாது. ஆனா பெரியார் அதை சொன்னார். இன்னைக்கு வளர்ப்பு முறையிலேயே இது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வளர்க்கணும்னு பெரியார் சொன்னார். தனியாக பெண்களுக்கென்று பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இல்லாமல் ஆண்களோடு சமத்துவமாக பழகக்கூடிய முறை வரணும்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஸ்கூல்லாம் இருக்குல்ல தனியா கேர்ள்ஸுக்கு, அப்ப அது தப்பு தானே நீங்க கேட்டா தப்பு கிடையாது. பெரியாருடைய விஷன் அது, பெரியாருடைய தொலைநோக்கு அது. அதை அடைவதற்கு முதல்ல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வருவோம், பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லி கூட்டிட்டு வருவோம், தனியா பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு படிக்க வைப்போம். சிந்தனை வளர்ந்து பகுத்தறிவு வளர்ந்த பிறகு அவர்களாகவே பாலின சமத்துவத்தோடு பொது பள்ளிகளில் படிப்பார்கள். 3வது
பாலியல் வன்கொடுமைகள், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நோக்கிறப்போ பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனையில் என்ன தீர்வு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெரியார் சொன்னாரு, பெண் பிள்ளைகளுக்கு தயவு செய்து ஆண்கள் நல்லா கேட்டுக்கங்க, சாணி தட்ட, கும்மி அடிக்க, கோலாட்டம், பாத்திரம் கழுவ இதெல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கராத்தே, சிலம்பம், கும்ஃபு கத்து கொடுங்கன்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார். பெண்கள் தங்களை தாங்களே தற்காத்து கொள்ளக்கூடிய தேக பயிற்சி வேணும்னு பெரியார் சொன்னார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எதிராக ஒரு கொடுமை நடக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு எதிராக ஒரு அபியூஸ் நடக்குதுன்னு சொன்னா, கூச்சப்படாமல் என்னுடைய மானம் என்பது என் உடலில் இல்ல, என்னுடைய அறிவில் தான் இருக்குன்னு சொல்லி பெண்கள் அதை வெளிப்படையாக சொல்லுவதற்கு பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனை நமக்கு தேவை. அப்படி சொல்லக்கூடிய பெண்களை அயோச்சின்னு பார்க்காம நம்முடைய சக மனிதர்களாக நினைத்து ஆண்கள் பார்ப்பதற்கு பெரியாருடைய பெண்ணுரிமைகள் சிந்தனைகள் தேவை. நன்றி, வணக்கம்.